இருக்குது. எல்லா பரீட்சைகளையும் பொதுவாகவே வந்து எல்லா பரீட்சைகளையும் வந்து என்னென்ன வினாக்கள் வந்து இடம்பெறுகின்றதுன்னு சொன்னா, மிக முக்கியமாக இந்த ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா இடம்பெறுகிறது. ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா இடம்பெறுகிறது. தானே பொதுவாகவே பரீட்சைகளை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா என்ன செய்தல் சொன்னா இடம்பெறுகின்றது. அது ஒரு மிக முக்கியமான விடயம், புரிச்சு கொள்ளுங்க. பொதுவாகவே வந்து இந்த ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா வந்து உங்களோட மொழித்திறன் கிடைத்தல் பரீட்சையில வந்து இடம்பெறுகிறது. அடுத்தது பெரும்பாலுமே இப்பத்த பரீட்சைகளை பார்த்தோம்னா கட்டுரை இடம்பெறுகிறது. இப்ப நான் உங்களுக்கு நேற்று ஒரு பிள்ளை சொல்லிச்சது, சார் நீங்கள் எங்களுக்கு கட்டுரை வந்து படிப்பிக்கின்ற வேளையில 4 விதமான கட்டமைப்பு சொல்லி படிப்பிச்ச நீங்கள் என்று சொல்லிச்சு. அந்த பிள்ளை ஜூன் மாத கிளாஸ்ல இருந்து வந்துச்சு. அப்ப நான் சொன்ன ஓமன் சொல்லி அதுல வந்து சார் நீங்க சொன்ன 3வது கட்டமைப்பில் தான் வினா வந்திருக்குன்னு சொல்லிச்சு. எவ்வளவு சந்தோஷமான விடயம். அப்ப என்னன்னு சொன்னால் அதுல பெரிய விஷயம் வந்து இல்ல. ஆனா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த அவைக்கு பார்த்த உடனே அந்த விளக்கம் என்ன புரியும். இப்ப அதே நீங்கள் அந்த நான் கட்டமைப்பை சொல்லி விடாமல் அந்த பரீட்சையை வந்து நீங்க எதிர்கொள்ளுகின்ற வேளையில இது என்ன கட்டமைப்பு, இது என்ன வினா, இது என்ன கட்டுரை வினா, இது எப்படி எழுதுறது, இது ஏன் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள பல்வேறுபட்ட சந்தேகம் வந்துருக்கு. ஆனா நான் அந்த கட்டமைப்பையும் சரியான முறையில சொல்லி தந்தபடியால அந்த பிள்ளை சொல்லிச்சு, சார் நீங்க சொல்லிவிட்டு அந்த 3வது கட்டம் அந்த பிள்ளை வேற அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் சரியான முறையில வந்து புரிஞ்சிருக்குது. சொல்லிச்சு, சார் நீங்க சொல்லிவிட்டு அந்த 3வது கட்டமைப்பில தான் சார் வினாத்தாள் வந்திருக்குது, அந்த கட்டுரை வந்திருக்குது. ஆனா சார் ஒரே ஒரு கட்டுரை தான் போட்டிருந்தவங்க என்று சொல்லிச்சு. அப்ப அதனால உங்களுக்கு தெரியும் எம்எஸ்ஓயினுடைய 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 18ஆம் தேதி நடைபெற்ற எம்எஸ்ஓயிலையும் அதே கட்டமைப்பு தான் வினா வந்தது. அந்த இயற்கை அனர்த்தம் சம்பந்தமான அதை வந்து முகாமைத்துவம் சம்பந்த இயற்கை அனர்த்தமும் முகாமைத்துவம் சொல்லப்படுகின்ற இயற்கை அனர்த்த முகாமைத்துவம் சொல்லப்படுற தலையங்கத்துக்குள்ள பல்வேறுபட்ட விடயங்கள்ல அந்த கட்டுரையினுடைய கட்டமைப்புகள் வந்து இருந்ததுன்னு சொல்லி இன்னொரு பிள்ளை சொல்லிச்சு. 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 18. அதே மாதிரி நேற்று முந்தினாள் நடைபெற்ற ஞாயிற்று நடைபெற்ற பரீட்சையிலையும் அந்த 3வது கட்டமைப்புல தான் மின்சாரம் அதோட மின்சாரத்தோட சம்பந்தப்பட்ட கட்டுரை வந்து இடம்பெற்ற அந்த கட்டுரையினுடைய தலையங்க நான் பிறகு சொல்லுவேன். அப்ப அது பிறகு வராத எக்ஸாமுக்கு. அப்ப நான் அதுகளை எல்லாம் விலத்தி இப்ப உதாரணமாக இந்த புகையிரத அதிபர் சேவைக்கு ஒரு கட்டுரை வந்தன்னு சொல்லி ஒரு பிள்ளை சொல்லிச்சுது. அதே மாதிரி இந்த ஹெல்த் எம்ஏக்கு நான் படிப்பிச்ச அந்த போக்குவரத்து சம்பந்தமான கட்டுரை தான் வந்துச்சுதான். அதே மாதிரி இந்த புகையிரத அதிபர் சேவைக்கு புகையிரதம் வரும்னு சொல்லிச்சு, நான் அது சம்பந்தமானது வரும்னு சொன்னான், அது அப்படி வந்துச்சுதான். அதே மாதிரி இந்த சமூக வலைத்தளங்கள் சம்பந்தமா படிப்பிச்சுனா அதுவும் அப்படி வந்துச்சுதான். அதே மாதிரி புகையிரத அதிபர் சேவைக்கு அந்த இலக்கியங்கள் சங்கீதம் கலை சம்பந்தமான ஒரு கட்டுரை வந்து படிச்சுதான். அது என்னன்னு சொன்னா இப்ப இந்த இலக்கியம் கலை சம்பந்தமான ஒரு கட்டுரை வந்து வடிவா கவனிங்க, பதிவாளர் சேவைக்கும் வந்திருக்குது அந்த கட்டுரை. இலக்கியம் கலை அழகியல். அப்ப நீங்களும் அந்த பரீட்சைக்கு கொண்டு ஆயத்தப்படுத்த போய் யோசிங்கோ, இலக்கியம் கலை அழகியலோட சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையை வந்து ஆயத்தப்படுத்தும். ஏனென்றா இது வந்து பெரிய அளவில கஷ்டமான கட்டுரை இல்லை. என்னென்றால் இன்றைக்கு வந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. காசாவில வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்தப்பட்டிருக்கு. காசாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் அவர் சொல்லியிருக்கிறார், அந்த ஐநா சபையினுடைய அறிக்கையில சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னால், காசாவினுடைய நிலம் வந்து 98% அழிந்து விட்டதா. 98%. அதுல வந்து இந்த நிலங்கள், அதாவது பயிர் நிலங்கள் எல்லாம் 98% அழிந்து விட்டதாம். கட்டடங்கள் வந்து 95% சேதமாக்கப்பட்டு விட்டதாம். இது ரெண்டையும் வந்து இந்த மக்கள் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு 25 வருட காலம் ஆகுமா. எப்படி எல்லாம் ஆய்வு செய்யப்படுது இன்றைக்கு அந்த நடைபெற்ற ஐநாவினுடைய ஆய்வு. அப்ப கட்டடங்கள் வந்து 95% வந்து அழிக்கப்பட்டு விட்டது, பயிர் நிலங்கள் வந்து 98% வந்து அழிக்கப்பட்டு விட்டது. அந்த காசாவினுடைய நிலத்தை வந்து மீளப் பெறுவது என்றால், காசாவினுடைய நிலத்தை வந்து மீளப் பெறுவதுன்னு சொன்னா இன்னும் 25 ஆண்டு காலம் செல்லுமா. எவ்வளவு அழகான பாயிண்ட்ஸ்ல கிடைச்சிருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது, இலங்கை அண்மை காலத்துல வந்து சொல்லப்பட்டது பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல முதலிடம் என்று சொல்லப்பட்டு, இன்றைக்கு சொல்லப்படுறது இன்னும் இலங்கை பொருளாதார நிலையில வந்து ஒரு ஸ்திரமான நிலையை அடையவில்லை. வேகமாக வளர்ச்சி அடைந்தவர்கள் நாடுகள் ஒன்றாக இருந்தாலும் இன்னும் அந்த பொருளாதார நிலையில வந்து ஸ்திரமான ஒரு நிலையினை, உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அடையல. அப்ப அண்மையில அப்படியெல்லாம் கேள்வி, பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் வந்திருக்கு. இலங்கையினுடைய பொருளாதாரமும் IMF வந்து கேட்டிருக்கிறார். அதாவது வந்து 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாசம் 19ஆம் தேதி நடைபெற்ற SLIRS பரீட்சையில, உள்நாட்டு இறைவரி சேவை என்ற பரீட்சையில வந்து இலங்கையினுடைய பொருளாதாரமும் IMF சொல்லி கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. என்னென்றால் இலங்கையினுடைய கொரோனா வைரஸும் இலங்கையினுடைய பொருளாதார பின்னடைவு என்று கூட கேட்டிருக்காங்க.
சரி, அப்படி லைன் உங்களுக்கு அந்த சில கட்டுரைகள் வந்து வாய்ச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த ஏடிஆர் சேவை, அதாவது வந்து பதிவாளர் சேவை 2020-21 கட்டுரை வந்துட்டு பாருங்க. அப்படி கட்டுரை வந்துக்குன்னு சொன்னால், கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக ஏற்பட்டுள்ள உலக பொருளாதார பிரச்சனையின் தாக்கம் இலங்கையில் பாதித்த விதம் என்று கேட்டிருக்காங்க. அப்ப அது பாருங்க, நல்ல ஒரு கேள்வி. கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக ஏற்பட்டுள்ள உலக பொருளாதார பிரச்சனையின் தாக்கம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், கோவிட்-19 காரணமாக முதல்ல வந்து உலக பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்தது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஒரு தங்கி இருக்கின்ற நாடு, உலக நாடுகளிடம் வந்து தங்கி இருக்கின்ற நாடு தான் எங்கள்ட ஸ்ரீலங்கா. அப்ப உலக பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஸ்ரீலங்காவினுடைய, அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லத்தானே. ஆகவே இலங்கையை பாதித்த விதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து சாமானுடைய விலை வந்து 4 மடங்குக்கு போனது, பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம். ஏன்னா அதுல இருந்து தெரியும் உங்களுக்கு இலங்கைக்கு இவ்வளவு கேஸ் இல்லாத தன்மை, ஏன்னா சுற்றுலா பயணிகள் வராத தன்மை, அதனால வந்து அந்நிய செலாவணி இல்லாத தன்மை, இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் வந்து இலங்கையில வந்து இடம்பெற்றது. ஆகவே இலங்கையை பாதித்த விதம் சொன்னா கணக்க விஷயம் வச்சுதான், போக்குவரத்துறை பாதிக்கப்பட்டது, சுகாதாரத்துறை வந்து பாதிக்கப்பட்டது, கல்வித்துறை வந்து பாதிக்கப்பட்டது கோவிட்-19 வருகையினால. ஏன்னா ரைட். ரெண்டாவது கேட்டிருக்கான், புத்தி கூர்மையும் சுயநலமும், சாரி, புத்தி கூர்மையும் சுகநலமும், ஏன்னா சுகநலமும் இணைந்த சிறந்த கல்வியை கொண்ட மக்களே நாட்டின் அபிவிருத்தியின் அடிப்படையாகும். ஏன்னா புத்தி கூர்மையும் சுகநலம், சுயநலம் இல்ல சுகநலம். சுகநலம் என்ற தேக ஆரோக்கியமான, இப்ப எங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் தருகின்ற வேளையில என்ன சொல்றான், நீங்கள் இலங்கையில எந்த இடத்திலும் வந்து வேலை செய்யக்கூடிய ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சுகநலம். அவ புத்தி கூர்மை மட்டும் இருந்தால் காணாது, சுகநலம். அப்ப கணவருக்கு புத்தி கூர்மை இருக்கும், ஆனா என்ன இருக்காது, சுகநலம் இருக்காது. அப்ப புத்தி கூர்மையும் சுகநலம் இருக்கிறார்கள் தான் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், இலங்கையினுடைய அபிவிருத்திக்கு வந்து கல்வி ரீதியாக வந்து அபிவிருத்திக்கு வந்து அடிப்படையானவர்களாக விளங்குவார்கள். அதனால இன்றைக்கு சொல்லப்படுறாங்க, மூளைசாரிகளின் வெளியேற்றம் ஏன் வந்தது. இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட வல்லுநர்கள் வந்து வேற வேற நாடுகளுக்கு போறபடியா தான் நாங்க என்ன சொன்னாங்க, மூளைசாலிகளுடைய வெளியேற்றம். இல்லையா நாங்க சிம்பிளா சொல்லி போட்டு போவோம் தானே, என்ன இலங்கையிலிருந்து கிண பேர் வந்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் சொல்லி நாங்க சிம்பிளா சொல்லலாம் தானே. அது 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 வந்து எப்படி சொல்லலாம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி செல்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகளும் தீமைகளும் காட்சி போட்டு போலாம். முந்தைய ஒரு கால 2019 காலத்துக்கு முன்னர் எல்லாம் என்ன பண்ணி நாங்க காய்ச்சினாங்க, அதாவது வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதை தேடி இலங்கை தொழிலாளர்கள் செல்லுகின்ற தன்மை, அப்படிதான் காய்ச்சினாங்க 2019 முதல். ஆனா 2020 கோவிட்-19 வந்து அதனால பொருளாதாரம் இலங்கையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பிறகு இலங்கையிலிருந்து உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு, அரசியல் ரீதியான பிளவுகள், அரசியல் ரீதியான நோக்குகள் எல்லாம் மாற்றம் அடைகின்ற வேளையில அரசாங்கத்தினால, ஜனாதிபதியினால வந்து ஒரு கொள்கை பிரகடனம் கொண்டு வரப்பட்டிருக்குது. நீங்கள் 5 வருஷம் நோக்கி போட்டு என்ன செய்யலாம், வெளிநாட்டுக்கு போகலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்படைய கனவே என்ன செய்யணும், வெளிநாட்டுக்கு வந்து போய்க்கலாம். ஆமா இல்லையா. அதனால வந்து நாங்கள் அதை எந்த கட்டத்துல வச்சு பாக்குறோம்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு போனது வச்சு பார்க்கல மூளைசாலிகளினுடைய வெளியேற்றம் என்று தான் பார்த்தாங்க. ஆகவே அந்த புத்தி, இந்த கேள்வி என்னது சொல்லுது, அந்த மூளைசாலிகள வெளியேற்றம். அப்ப புத்தி கூர்மையும் சுகநலமும் இணைந்த சிறந்த கல்வியை கொண்ட மக்களே நாட்டின் அபிவிருத்திக்கு அடிப்படையாகும். அப்ப கட்டாயம் வந்து மூளைசாலிகள் வந்து நாட்டை விட்டு வெளியேறினால் சிறந்த கல்வி வந்து இலங்கையில் இருக்கும் என்பது பெரிய ஒரு சந்தேகமா இருக்கும். அதனூடாக அபிவிருத்தியை வந்து என்ன செய்ய முடியாது, முன்னோக்கி கொண்டு நிறுத்த முடியாது, கொண்டு செல்ல முடியாது. சோ அதனால அப்படியான ஒரு தன்மையில கேள்வி கேட்டிருக்காங்க. கட்டுரைதான் கேட்கப்பட்டு 250 இருந்து 300 சொற்களை கொண்ட கட்டுரை ஒரிஜினல் வச்சுக்கிறேன். அடுத்தது, கொழும்பு துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதனால் அதனை தென்னாசிய வலயத்தின் பிரதான கொள்கலன் தரிப்பிட மத்திய நிலையமாக மாற்ற முடியும். என கொழும்பு துறைமுக அபிவிருத்தி, கொழும்பு துறைமுகம் வந்து பெரிய அளவில் வந்து அபிவிருத்தி அடைந்து விட்டதான்னு சொன்னா அடைந்து விட்டது. இலங்கையினுடைய வரைபடத்திலேயே பெரிய ஒரு மாற்றம் வந்து விட்டது கொழும்பு துறைமுகம். அதனை வந்து அபிவிருத்தி செய்வதனால் தென்னாசிய வலயத்தின் பிரதான கொள்கலன் தரிப்பிட மத்திய நிலையமாக மாற்ற முடியும். அப்படித்தானே இன்றைய தென்னாசியாவினுடைய பிரதான கொள்கலன் தரிப்பிடமாக அந்த இடம் மாறப்பட்டிருக்குது. கொழும்பு துறைமுகம் வந்து மாற்றப்பட்டிருக்குது, மாற்ற முடியும். அது அதை வச்சுக்கொண்டு கனவே வந்து சைனா லங்கா, சீன லங்கா, சீனாவினுடைய அடிப்படையை வச்சுக்கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கலாம். பல்வேறுபட்ட கருத்தாடல்கள், விமர்சனங்கள் எல்லாம் வந்திருந்தாலும், ஆனால் அது எங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்க மிக முக்கியமானது கட்டுரையில் இடம்பெறுகிறது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, மனிதனுடைய நல்வாழ்வுக்கான அடிப்படை அம்சங்கள் இலக்கியங்களில் பொதிந்துள்ளன. பாத்தீங்களா, இன்றைக்கு அப்படித்தான். கணவருடைய வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கை என்றாலும் அதை சொல்லிக்கொள்ளலாம். பொதுவாகவே கணவருடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்றது, மன ரீதியான விரக்தியோடு வாழுகின்ற வாழ்க்கையா தான் இருக்குது. அது அரசியல் ரீதியாக இருந்தான, நாட்டினுடைய தன்னிறைவு பொருளாதாரம் சார்ந்த விடயமாக இருந்தான, குடும்ப பொருளாதாரம் சார்ந்த விடயமாக இருந்தான,
குடும்பமாக இருந்த என்ன மன விரக்தியுடன் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைதான் காணப்படுது. இப்ப உதாரணமா யோசிச்சு பாருங்க, காசா மக்களுடைய மனசை யோசிச்சு பாருங்க. காசா மக்களுக்கு அடிப்படை பொருளாதாரம் இல்லை, அடிப்படை வசதி இல்லை. இப்ப இவர்கள் குழந்தைகளை இழந்த தாய்மார்கள், தாய்மாரை இழந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 65,000 பேர் இந்த 2 வருடங்கள்ல காசாவில மக்கள் 65,000 பேர் இறந்து போட்டார்களாம். அப்ப 65,000 மக்கள் காசாவில இந்த 2 மாதத்துல இறந்திருக்கணும்னு சொன்னால் அவர்கள் எவ்வளவு மன ரீதியான விரக்தியை அடைந்திருப்பார்கள். அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா கிண பேர் சாமான எடுத்துக்கொண்டு கார்ல வண்டியில எல்லாம் போய் ஒரு குழந்தை அதுல என்ன செய்யுது, 6 வயசு குழந்தை அப்படி யோசிச்சு கொண்டு இருக்குது. அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் ஆதரிப்பார் யாருமே இல்லாம இருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு எவ்வளவு மன விரக்தி அங்க ஏற்படும் சொன்னா அது சொல்ல முடியாது. அப்ப அது மன விரக்தியை தீர்க்க வேண்டும் சொன்னா அழகியலால, கலைகளால, இலக்கியங்களால தான் முடியும். கலைகளால, அழகியலால, இலக்கியங்களால தான் முடியும். உண்மையிலே இந்த நாடகம் பார்ப்பது என்றதுக்கு அப்பாறு உண்மையிலே நாடகம் பார்க்கிறத நானுமே ஏற்றுக்கொள்றேன் இல்லை. நாடகம் பார்த்தால் மனவிரக்தி கூடுமே ஒழிய குறையாது. ஓமா இல்லையா, நீங்க சொல்லுங்க. ஆனால் ஒரு அழகான ஒரு சினிமா படத்தை நாங்கள் பார்ப்பதாலேயோ, அல்லது ஒரு அழகான அழகியல் ரீதியான கலையை பார்ப்பதாலேயோ, அல்லது ஒரு அழகான பாடலை கேட்பதாலேயோ எங்களுடைய மனவிரக்தி என்ன செய்யுது, வெளியில இல்லாமல், மனவிரக்தி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் மன ரீதியான உளைச்சல் இல்லாமல் நாங்கள் ஒரு தெளிவான ஒரு நிலையில சந்தோஷமாக வாழக்கூடியதை அது தருகிறது. அப்ப இலக்கியம் என்பது உண்மையிலே இலக்கு சகையம் என்று சொல்லுவாங்க. அதாவது குறிக்கோளை இயம்புவதுதான் இலக்கியம். குறிக்கோள், இலக்கு என்றா குறிக்கோள், இயம் என்றா கூறுவது. குறிக்கோளை கூறுவதுன்னு சொன்னா எங்களோட மன ரீதியான விரக்தி, உளைச்சல் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மாமருந்து இலக்கியம். ஆமா இல்லையா? அதனாலதானே அந்த காலத்துல கம்பனோ, பாரதியாரோ, இளங்கோவோ எல்லாருமே படைத்தது என்னத்தை படைக்க இல்ல, இன்டர்நெட்டை படைக்க இல்ல. அவங்க படைத்தது எல்லாம்டா இலக்கியம். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் இலக்கியத்தை படைக்கிறார்கள் சொல்லி கேட்டா இல்ல. அப்ப இலக்கியத்தை படைக்க 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 என்ன செய்யணும்னு சொன்னால் மன நிறைவு பெறும். இலக்கியத்தை படைக்கல என்று கேட்க மன விரக்தி வரும். அப்ப அன்றைய காலாக்களுக்கும் இன்றைய காலாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப கட்டுரையிலே கேட்கிறார், இந்த அழகியல், இந்த கலை, இந்த இலக்கியம் எல்லாமே என்னவாம், மனிதனின் நல்வாழ்வுக்கான அடிப்படை அம்சங்கள். உண்மையை அடிப்படை அம்சம் சொல்லி அம்சம் சொல்ல இல்லை. மனித வாழ்வுக்கான அம்சத்தை இலக்கியம் தருதுன்னு அவன் சொல்ல இல்லையே. மனித வாழ்வுக்கான அடிப்படை அம்சத்தை தருகின்றது இலக்கியம். அப்ப ஒரு மனித வாழ்வு எங்க தங்கி இருக்குன்னு சொன்னா இலக்கியத்திலாம் தங்கி இருக்குது. என்ன மனித வாழ்க்கை என்பதே பிள்ளைகள் என்ன இலக்கியத்திலே தான் தாங்கி இருக்கிறது. பாருங்க எவ்வளவு சினிமா பாடல்கள் இந்த மனித வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன என்று சொல்லி பாருங்க. அந்த ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டேன். மனிதன் பசிக்கு கோழிகள் இறைதான், கோழிக்கு புழு இறைதான், புழுவின் பசிக்கு மண்ணோ இறைதான், மண்ணுக்கு மனிதன் தான். யோசிச்சு பாருங்க, நாங்கள் இது சயின்ஸ்ல படிச்ச ஒரு உணவு சங்கிலி என்று சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஞாபகம். எனக்கு பெரிய அளவில் சயின்ஸ் தெரியாது, ஆனா எனக்கு படிச்ச ஒரு சின்ன ஞாபகம். நான் ஒரு 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்க இந்த பாடல் இந்த பாடல் இல்ல, இந்த உணவு சங்கிலியை பற்றி நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா இது உணவு சங்கிலியோ என்னவோ எனக்கு தெரியாது, அப்படி படிச்சிருக்கேன். ஆனா அது ஒரு இலக்கியமாக, ஒரு சினிமா பாடலாக வெளியிடப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா அவர் வலுவ சொல்றேன் என்னென்றால் 4 விதமான கூறுகளை இங்க கொண்டு வர. ஆனா அந்த 4 விதமான கூறுகளுக்கும் இடையில ஜொயிண்ட கொண்டு வர. 4 விதமான கூறுகளை கொண்டு வர, அந்த 4 விதமான கூறுகளுக்கு ஜொயிண்ட கொண்டு வர. நான் இதை அடிக்கடி என்னுடைய எல்லா விதமான செமினார்லையும் சொல்லிக் கொடுறது. நான் வெளியிலையும் பல்வேறுபட்ட செமினார் செய்து கொண்டிருக்கேன். யாழ் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய செமினார் நடந்து கொண்டிருக்குது. இப்போ ஆன்லைன்ல என்னுடைய செமினார் நடந்து கொண்டிருக்குது. இதை விட என்னுடைய கற்பித்தல் முறைகள் எல்லாம் வேற வேற விரிவான தன்மையில போய்கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ரைட்? அப்ப நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் இதுதான். பாருங்க, அவர் 4 பேர் நாங்க சும்மா சாதாரணமாக ஒரு படிச்ச ஒரு விடயத்தை மனித வாழ்வினுடைய அடிப்படை அம்சமாக அவர் எடுத்து காட்டுகின்றார். சொல்ற என்னன்னா, அந்த கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆனபோதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். நல்ல ஒரு அழகான வரி. கோபுரத்தின் கலசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆன போதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். பாருங்க, நாங்கள் எல்லாம் ரோட்டை அபிவிருத்தி செய்ய எவ்வளவோ மரங்களை தரிச்சிருக்கிறோம். ஏன்னா அதனால சிலவளை கோயிலோட இந்த மரங்கள் தரிக்கப்பட்டு அவர்கள் செத்த கதைகள் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சொல்றார், கோபுரத்தின் கலசம், கலசம் என்றது ஒரு உச்சியான அந்த பிரதேசம், கோபுரத்தின் கலசம். கோபுரத்தின் கலசத்தின் எச்சமிடும் காகங்கள். காகங்களுக்கு தெரியாது இது கோபுரம், இது கலசம், இதுல எச்ச விடக்கூடாதுலாம் தெரியாது. ஆன போதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். எப்படி ஒரு அழகான வரி. அப்ப அதே மாதிரி இங்க பார்த்தோம்னு சொன்னா இலக்கியம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்வு நிலைக்கு கொண்டு வருதா இல்லையாண்டா கட்டாயம் கொண்டு வருகிறது. உண்மையில தெரிய வரும். அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல நான் அடிக்கடி சொன்ன ஒரு விடயம், உக்ரைன் ரஷ்யா போர்ல சண்டை நடந்து கொண்டிருக்குது. 2022ஆம் ஆண்டு காலம், 2022 மாசி மாதம் 24ஆம் தேதி உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு வியாழக்கிழமை ஆரம்பமானது. எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 3 வருடங்கள் கடந்து 4வது வருடத்தை விட்ட போகிறது உக்ரைன் ரஷ்யா போர். அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு குழந்தை
ஒரு 6 வயசு சிறுமி என்ன செய்தன்னு சொன்னால் ஒரு என்னென்ற ஒரு அழகான ஒரு 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 பாடலை வந்து ஒரு ஒரு படத்தினுடைய பாடலை வந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாடலினூடாக அந்த குழந்தை என்னத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு தேசிய ரீதியான ஒற்றுமையை கொண்டு வரணும் என்றுதான் அந்த குழந்தை வந்து வலியுறுத்தி நிற்கிற அந்த பாடலினூடாக. பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எங்களோட மன ரீதியான விரக்தியை வந்து நாங்க அடைந்திருக்கிறோம். அதை சரியான முறையில வந்து எடுத்து காட்டுறதுக்கு இலக்கியங்கள் தான் தெரியுது. ஆகவே பாருங்க இந்த மனிதன் பசிக்கு கோழிகள் இடைதான், என்ன கோளுக்கு புழு இறைதான், புழுவின் பசிக்கு மண்ணோ இடைதான், மண்ணுக்கு மனிதன் தான். இதுல நீங்க என்ன பாத்திரீங்கன்னு சொன்னால், நாங்கள் பசி வந்தா கோழியை சாப்பிடுறோம். இது உங்களுக்கு தெரியும், நான் உங்களை விளங்கப்படுத்தவே இல்லை. பசி வந்தா கோழியை சாப்பிடுறோம். கோழி பசி வரைக்கும் என்ன செய்யுது? புழுவை சாப்பிடுது. புழு இல்ல. என்ன முந்தியெல்லாம் கோழிகள் வந்து பசி வந்தா கரையானும் புழுவும் தான் சாப்பிடுறது. இப்ப கோழிகளுக்கு பசி வந்தா நாங்க மேச போடுறோம். அதெல்லாம் அவ்வளவு புள்ளியான விடயம். ஏன்னா முந்தைய ஒரு காலத்துல பிள்ளைகள் கோழிகளுக்கு பசி வந்தால் புழுவையும் கரையானையும் பூச்சியும் தான் சாப்பிடும். அதான இயல்பானது. ஏன்னா இயற்கையில அந்த கோழிகளை வந்து நாங்க வளர்த்துருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் கோழிகளுக்கு வந்து மேசும் கோழிகளுக்கு வந்து நாங்கள் புழுவும் கரையானும் பூச்சியும் தான் போடுறோம்னு சொல்லி கேட்டா இல்ல. இப்ப நாங்க முழுக்க முழுக்க மேச போட்டு கோழிகளை பழுதாக்கி அந்த மேஸ் போட்ட கோழிகளை சாப்பிட்டு நாங்கள் கேன்சர் என்று சொல்லப்படுற நோயை வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் தான் எங்களை பிழையான வழி நடத்தல கொண்டு செல்கின்றோம். இதுதான் உண்மை. சார் இப்ப நீங்க எல்லாம் பாத்துப்பீங்களா? பேஸ்புக்ல நீங்கள் பாத்துருக்கீங்களா? 60 வயசுக்கு மேல சாகுறாக்கள் இருக்கிறமா அல்லது இளமாக்கள் சாகுறது பேஸ்புக்ல வந்து ஒன்றுங்க யோசிச்சு பாருங்க. பேஸ்புக்ல 2 விஷயம் தான் வரும். ஒன்று கார்ட் அட்டாக் வரும் ஒரு ஆளுக்கு. அந்த சார் என்னடா திடீரென்று கார்ட் அட்டாக்ல செத்து போனாரு சொல்லி வருகிறோம். 2வது வந்து ஆக்சிடென்ட்ல அந்த பொடியன் செத்து போறானா. 3வது அந்த பிள்ளை தூக்கு போட்டு செத்து போடுதான், மருந்து ஊட்டி செத்து போடுறா. இந்த 3 தான் பேஸ்புக்ல வருது. அப்ப இன்றைக்கு யார் செத்து கொண்டிருக்கிறோம்? இலங்கையில இளமாக்கள் தான் செத்து கொண்டு. இலங்கையில மட்டும் இல்ல, உலக நாடுகள். அதனாலதான் சொல்லப்படுது இலங்கையில கொரோனாவுடைய காலத்துல 3,12,000 சொச்சம் வந்து பிறப்பு வீதம் இருந்ததா. இப்ப 2024ஆம் ஆண்டுல வந்து 2,24,000 என்னதான் பிறப்பு வீதம். கிட்டத்தட்ட 90,000க்கு மேல பிறப்பு வீதம் வந்து இலங்கையில வந்து குறைந்து விட்டதா. அவ இன்றைக்கு இறப்பு வீதம் வந்து இலங்கையில அதிகரித்து விட்டதா. அதுவும் ஒரு விஷயம். இப்ப கடந்த நீண்டை கூட பார்த்து நான் என்ன சொன்னால், கடந்த யானை மனிதன் மோதல்ல மட்டும் நான் போன வருஷமா என்னவோ 457 பேர் செத்திருக்கிறேன். யானை மனிதன் மோதல்ல. அதுல கட்டிங் எடுத்து வச்சுக்கேன். அப்புறம் நான் உங்களுக்கு போடுவேன். பிரச்சனை தேவையான விடயங்களை அதை ஷேர் பண்ணி கொள்வோம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இது சும்மா ஒரு ஆக்சிடென்ட். இது ஒரு யானை மனிதன் மோதல்ன்றது ஒரு இன்சிடென்ட் தான், ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அதை விட இலங்கையில வந்து பார்த்தோம்னு சொன்னால் போக்குவரத்தால கிட்டத்தட்ட 2,000 பேர் செத்துக்கிறேன். இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அகால மரணத்தால செத்துக்கிறோம். அதே மாதிரி சூசைட் அட்டெண்டால கனவே செத்துக்கிறோம். இல்லையா? அப்ப பாருங்க, அந்த மனிதன் பசிக்கு கோழிகள் இறைதான். ஏன்னா கோழிக்கு புழு இறைதான் என்றா கோழின்ற பசுவுக்கு வந்து புலிதான் இறை. புழுவின் பசிக்கு மண்ணோ இறைதான். புழு என்னத்தை சாப்பிடுது? மண்ணை சாப்பிடுது. நாங்களே மண்புழு வளர்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கை முறை எப்படி வந்து ஒரு பிழையான நிலையில கொண்டு செல்லப்படுது. இப்ப நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பரீட்சைக்காக படிப்பது மட்டுமல்லாம உலகியலுக்காகவே படிங்க. ஏன்னு சொன்னா இப்ப எங்களுடைய வடக்கு ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறார், 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி பிறகு யாருமே பொலித்தீனை பாவிக்கிறார். இப்ப 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் 1ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையோ இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு அறிவித்த விடயம் என்னன்னு சொன்னா, SLS தரச்சான்றிதழ் பெறாத பிளாஸ்டிக்கை யாருமே பாவிக்க முடியாது. SLS தரச்சான்றிதழ் பெறாத, உங்களுக்கு தெரியும் மைத்ரியின் காலத்துல வந்து SLS தரச்சான்றிதழ் பெறாத ஹெல்மெட்டை யாருமே போடாது என்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. அதே மாதிரி இப்ப புதிய அரசாங்கம் சொல்லிட்டு SLS தரச்சான்றிதழ் பெறாத ஒரு பிளாஸ்டிக்கை வந்து யாருமே பாடசாலைகள்ல பிளாஸ்டிக்கே பயன்படுத்தக்கூடாது என்றது மிக முக்கியமான விடயம். நாளைக்கு 2026ஆம் ஆண்டு பெரிய ஒரு எங்களுக்கு சவால் நிறைந்த காரணமா இருக்கும். இப்ப நாங்கள் பெரும்பாலும் இந்த சீமேந்து பேக் மாட்டுத்தாள் பேப்பர்னு சொல்லுவோம். அதுலதான் சீனி அரிசி எல்லாம் வேண்டிய இளமை ஏற்படும். அது நல்லது. 2வது வாழையிலே தான் சாப்பிடுவோம். நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக வந்து வாழையிலே தான் சாப்பிடுறேன். இயலுமான வரைக்கும் சொன்னா என்ன, என்னால முடியுமான வரைக்கும் கிழமையில 3 அல்லது 4 நாள் வாழையில சாப்பிடுவேன். கிழமையில 3 அல்லது 4 நாள் தானே, அது நல்ல விஷயம். முந்தைய ஒரு காலத்துல வந்து மண்ணாலான பாத்திரத்துல வந்து நான் பிளேட்ல வந்து சாப்பிடுவதுன்னா ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டு உடைஞ்சு விழுந்து ஓடுது. அது பிறகு நான் வேண்டே இல்லை, அது வேண்ட வேணும். சில்வர் பாத்திரத்தையும் பயன்படுத்தக்கூடாது. செப்பு பாத்திரமும் பயன்படுத்தக்கூடாதாம். செப்பாலையும் எங்களுக்கு நோய் வருதாம், கேன்சர். அப்ப செப்பையும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான விடயம். அப்ப ரப்பர் பயன்படுத்தக்கூடாது, செப்பு பயன்படுத்தக்கூடாது, பொலித்தீன் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு கட்டாயம். ஏனென்றா இந்த பொலித்தீனை வந்து பயன்படுத்தினபடியா தானே மண்புழுக்கள் இல்லை. ரப்பரை வந்து பயன்படுத்தினபடியா தானே மண்புழுக்கள் இல்லை. ஏன்னா மண்புழுக்களுக்கு வந்து ரப்பரும் பொலித்தீனும் வந்து எதிரி. மண்புழுக்கள் என்ன, மண்ணை வந்து வளப்படுத்துறது. மண்புழுக்கள் வந்து விவசாயத்தினுடைய நண்பன். பாருங்க, நண்பரை கொள்றோம். ஒரு விவசாயினுடைய நண்பரை நாங்கள் கொள்றோம். விவசாயினுடைய நண்பரை வந்து நாங்கள் கொன்றால் விவசாயத்துல எங்களுக்கு எவ்வளவு விளைச்சல் வரும்? நாங்கள் எப்படி நல்ல உணவை உண்ண முடியும்? அப்ப எங்களுக்கு கேன்சர் தானே வரும். இப்ப கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல. நாங்கள் கேன்சர் இல்லாமல் இருக்கணும் சொன்னால் இயற்கையான சேதன பசலைகளை அடிப்படையாக கொண்ட
உணவுகளை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் உண்ண வேண்டும் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த மனிதன் பசிக்கு கோழிகள் இறைதான், கோழிக்கு புழு இறைதான், புழுவின் பசிக்கு மண்ணோ இறைதான். பாருங்க, மண்ணுக்கு மனிதன் தான், மனிதை சாப்பிடுது என்றால் மனிதனை சாப்பிடுகிறது. அப்ப மனிதன் கோழியை சாப்பிடுறான், கோழி புழுவை சாப்பிடுது, புழு மண்ணை சாப்பிடுது, மண் மனிதனை சாப்பிடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்களே எங்களை சாப்பிடுறோம், நாங்களே எங்களை சாப்பிடுறோம். ஏன் கடைசி வந்து முடியல யாரு? மண்ணுக்கு மனிதன் தான். அப்ப நாங்க ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்டா என்ன? மண்ணுக்கு மனிதன் தான்டா, மண் மனிதனை சாப்பிடுது, மண்ணை புழு சாப்பிடுது, புழுவை கோழி சாப்பிடுது, அந்த கோழி தான் மனிதன் சாப்பிடுறான்னு சொன்னால் மனிதனாகிய நாங்கள் எங்களை நாங்களே சாப்பிடுறோம். இந்த இயற்கையான ஒரு அம்சத்தை ஒரு இலக்கிய பாடல் சொல்லுது. என்ன? மனிதன் அந்த ஆசை ஆசை என்று பாடம் முன்னிக்கு சேர்ந்த பாட்டு என்ன? பூக்கள் வித்து தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை. அந்த பாட்டை அடிச்சு டவுன்லோட் பண்ணி கேட்டு பாருங்க, அது எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா பூக்கள் விற்று தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை. அங்க பாட்டு எனக்கு ஞாபகம் இல்ல. தூக்கம் விற்று தானே ஒரு கட்டில் வாங்க. சரியா? தூக்கம் விற்று கட்டில வாங்க முடியுமா? ஏன்னா தூண்டில் விற்றுத்தானே பல மீன்கள் வாங்க ஆசை. பாருங்க, தூண்டில் விற்றுத்தானே பல மீன்கள் வாங்க ஆசை. நாக்கை விற்று தேனை வாங்கி, அப்படி அழகான ஒரு பாடல். நான் கேட்டபடியால சொல்றேன். நான் சொல்றியா பூக்கள் இல்ல தூக்கம் வந்து அண்ணா சொன்னபடியா பரவாயில்ல. ரைட். அப்ப பாட்டு கேட்கிறீங்கன்றது மிக முக்கியமான விடயம். ஓகே, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதுதான் இலக்கியம், இதுதான் பிள்ளை இலக்கியம். பல இலக்கியங்களை வந்து நான் இப்ப ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கேன். இலக்கியங்களில் வந்து இலக்கிய பாடல்களில் அல்லது சினிமா பாடல்களில் வந்து இருக்கின்ற இலக்கணம், சினிமா பாடல்களை வந்து பயன்படுத்தப்படுற இலக்கணம், அது ஒரு ஆய்வு என்று நடந்து கொண்டிருக்கு. அப்ப அது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அண்மையில என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வந்து தேவாரங்களில் காணப்படுகின்ற சமூக போக்கு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு எம்பில் ஆய்வு செய்திருக்கிறார். ஓமா இல்லையா? எம்பில் பிஹெச்டி ஆய்வு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப அதுவும் என்ன, உண்மையிலே இதெல்லாம் தேவை. அது வந்து ஆய்வு செய்து போட்டு விடக்கூடாது. அந்த ஆய்வை எல்லோருக்கும் வந்து வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா அப்ப அதை வேற பேருங்க, இது ஒரு இலக்கியம். அவன் கேட்ட கேள்வி என்ன? மனிதனின் நல்வாழ்வுக்கான அடிப்படை அம்சங்கள் இலக்கியங்களில் பொதிந்துள்ளன. இலக்கியங்களில் பொதிந்துள்ளன என்ன? இலக்கியங்கள், இலக்கிய பாடல்கள், கம்பனுடைய பாடல்கள். அவங்க அன்றைக்கு தான் சொன்னாங்க, கொரோனா வந்த மூட்டமாம். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், கொரோனா வந்த நேரம் சிலப்பதிகாரத்திலேயே கொரோனா பற்றி எழுதப்பட்டிருக்கா. பாருங்க எப்படி எல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. முதலே சிலப்பதிகாரத்திலேயே வந்து கொரோனா பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அதே மாதிரி இந்த 7ஆம் அறிவு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. 7ஆம் அறிவு படத்திலேயே வந்து பல்வேறுபட்ட தமிழருடைய நாகரிக வாழ்க்கை முறைமை சொல்லப்பட்டது. இந்தியன் படம், இந்தியன் படத்தை பாருங்க, அதுல பல்வேறுபட்ட தமிழருடைய அந்த பாரம்பரியமான கலைகளை பற்றி சொல்லப்பட்டது. அதெல்லாம் ரிலாக்ஸேஷனா தான் இருக்கு. அப்ப அந்த கலைகள்ன்றது இப்ப சும்மா சாதாரணமான கராட்டியோ அல்லது வேற வேற கலைகளோ எல்லாமே கலைகள் தான். அந்த கலைகளை யார் கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்த்தா யாருமே இல்லை. எல்லாருமே போனோட தான் அலைகிறோம். போனால எவ்வளவு பாதிப்பு பெறும் என்று உங்களுக்கே தெரியும். சரி, இப்ப ஏன் நான் வந்து இந்த சூம் கிளாஸ்ல கூட இந்த போனை வந்து நான் பார்க்கறது இல்லை. நான் அங்க பார்த்து கொண்டு தான் படிப்பிக்கிறேன். ஏன்னு சொன்னா அது கூட கண்ணுக்கு கூடாது. இப்ப நீங்கள் கூட எல்லாத்தையும் வந்து எழுதாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து போனை பார்த்து கொண்டிருக்காங்க, அங்கே கேட்டு கொண்டுருங்க. என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ற விஷயம் கூட படியா தெரியுதுன்னு சொன்னா ஓகே. அப்ப அது வந்து என்ன கேட்டாலே காணும். அப்ப அது கூட ஒரு விதமான பாதிப்பு தான். படிக்கத்தான் வேணும், இல்லையென்று இல்லை. ஒரு 1 hour 1 1/2 படிக்கிறீர்கள், படிக்கத்தான் வேணும். ஆனாலும் அதுல வந்து கூடிய கவனத்தை நீங்கள் செலுத்த வேணும். இன்னும் தொடர்ச்சியாக சில விஷயம் சொல்ல போறோம். இப்படி வந்து இந்த ஏடிஆர் பதிவாளர் சேவை என்ற எக்ஸாமுக்கு 4 விதமான கட்டுரைகள் வந்துருது. இப்ப 4 விதமான கட்டுரைகள்ல வந்து 250 300 சொற்களுக்குள்ள பகுப்பாய்வு ரீதியான கட்டுரை என்று எழுதுங்கன்னு சொல்லிக்கிறேன். எல்லா விதமான பரீட்சைகளையும் வந்து கட்டுரை இடம்பெறுகிறது. அதே மாதிரி கேட்டுக்கான் பாருங்க, இலக்கண ரீதியான வினாக்கள், தொடர் மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லிக்கிறார். அதே மாதிரி வந்து தனி வாக்கியங்களை இணைத்து ஒரு தனி வாக்கியமாக கேட்டுருக்காங்க. எல்லாமே ஏடிஆர் எக்ஸாம். அதே மாதிரி பந்திக்குள்ள நான் சொன்ன மாதிரி இப்படியான வினாக்களை தான் நாங்கள் கதைக்கத்தான் போறோம் தொடர்ச்சியாக. அப்ப 2வது வினா வந்து மிக முக்கியமாக வந்து இந்த கட்டுரை வினாக்கள் என்பது மிக முக்கியமான விடயம் தானே. இப்ப நாங்கள் கணக்க விஷயங்கள் கதைத்து கொண்டு போவோம், தொடர்ச்சியா செய்து கொண்டு போவோம். ரைட், கிளாஸ் முடியல. ரைட், ஓகே. அப்ப கிளாஸ் கட்டாயம் ஒழுங்கு 100 விதமான ஒழுங்கு இருக்கணும். ரைட், 3வது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், 3வது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பந்து வினா. ஏன்னா பந்து வினா, பந்து வினாக்கள். இப்ப ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்றது பந்து வினாக்கள் தான். பந்து வினாக்கு தான் வரும். ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினாவும் பந்து வினாவுக்கு தான் வரும். தானே தானே ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்று சொல்லப்படுறது பந்து வினாவுக்கு தான் வரும். ஆம் இல்லை என்று கூட ஒரு பந்து வினா இருக்கு. எல்லாரும் ஆமில்லை சிலவளை என்ன ஆமில்லை நிச்சயிக்க முடியாது படிச்சு கொண்டு போய் ஆம் இல்லை என்ற கேள்வி கேட்டுறார். ஆம் இல்லை என்ற கேள்வி சுவம். ஆனா ஆமில்லை நிச்சயிக்க முடியாது பிறகுதான் கொஞ்சம் எங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது எதிர்நீச்சல் ஒன்று இருக்கு. ஓமா இல்லையா? ஆம் இல்லை என்ற கேள்வி இருக்குது, ஆமில்லை நிச்சயிக்க முடியாது. உதாரணமாக வந்து ஏடிஆர் எக்ஸாமில வந்து ஆமில்லை என்று தான் 2021 கேட்டோம். 2021 ஆனா 2025ஆம் ஆண்டு எப்படி கேட்பார்? ஆமில்லை நிச்சயிக்க முடியாதுன்னு கேட்பார். என்ன ரீசன் என்றால் 2014ஆம் ஆண்டு எம்எஸ்ஓ எக்ஸாம் நடைபெற்ற பொழுது, அரச முகாமைத்துவ எம்எஸ்ஓ எக்ஸாம் நடைபெற்ற பொழுது ஆமில்லை என்ற கேள்வி தான் வந்தது. ஒரு பந்தி கேள்வி, மக்கள் மயப்படுத்தப்பட்ட என்று சொல்லப்படுற ஒரு பந்தி வந்து ஒரு
கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு ஆம் இல்லை என்ற கேள்வி தான் கேட்டான். ஆனா பாருங்க இந்த 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரி கேட்கிறான். 2025ஆம் ஆண்டு இன்னும் 2 எக்ஸாம் முடிஞ்சது. என்ன கேட்ட கேள்வி என்ன? ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது. சரி, அதை விட உள்நாட்டு இறைவரி சேவை என்ற அந்த எக்ஸாமில் ஆம் இல்லை என்று தான் கேட்டிருக்கிறார். அதனால அந்த 2 கேள்வியை நாங்கள் மாறி மாறி படிக்க வேண்டும். ஏன்னு சொல்லிட்டு 2 கேள்வியும் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ல வந்து ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 கேள்வியை நாங்கள் படிக்க வேண்டிய அவசியம். ஆம் இல்லை என்று படிக்க வேண்டும், ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது நாங்கள் படிக்க வேண்டும். 2ஐயும் வந்து நாங்கள் விளைய படிக்கிறேன் உங்களுக்கு வழியா சொல்றேன் நான் என்னென்றால், என்னுடைய இந்த மொழித்திறன் கிடைத்தல வந்து உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய ஒன்றும் இருக்காது. அப்படி நீங்கள் பாடமாக்குறதா இருந்தா ஒரு மரபு தொடர பாடமாக்க வேணும். ஏன்னா அல்லது வந்து தொடர் மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நீங்கள் பாடமாக்குறதாக இருக்கலாம். அல்லது வந்து ஒரு இணைமொழியை பாடமாக்குறதாக இருக்கலாம். அதுவே ஒழிய மற்றும்படி நீங்கள் என்னுடைய வகுப்பில வந்து நின்று எதையும் பாடமாக்க வேண்டிய தேவை இருக்காது. எல்லாமே உங்களுக்கு அக்குவேறு ஆணிவேறையா சிம்பிளாக இலகுவழி நுட்பத்தினூடாக நான் சொல்லித் தருவேன். எளிய இலகுவழி நுட்பத்தினூடாக சொல்லித் தருவேன். இப்ப கிளாஸ் வந்தாங்க தெரியுதானே. அப்ப அதனால கிளாஸ் ஒழுங்கு என்பது மிக முக்கியமான விடயம். கிளாஸ்ல நீங்க ஒழுங்கா வந்தா நீங்க என்ன பார்த்து கேள்விக்கலாம். இப்ப ஒரு அண்ணா வந்தோடையே தான் நான் பூக்கரண்டதை தூக்க வேண்டிய சொல்லியிருக்கேன். நான் அதை மறந்து விட உண்மையாதுதான். நாங்களும் பிளவிடலாம். எங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும் இல்லை. ஆனா அந்த உணவு சங்கிலி சரியா சொல்லிக்கிறேன் போல. என்ன ரைட் ஓகே. அப்ப அதான் சொல்ல வரணும். அதான் மிக முக்கியமான விடயம். அப்படி கணக்க நாங்கள் இலக்கியங்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் இல்லையா. அப்ப எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு பிரேமங்களுக்கு தேவையான விடயங்கள் அப்ப உங்களுக்கு இப்பவே நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொடுங்க. கட்டுரை, இலக்கியம், கலை, அழகியம். சார் எங்கேயும் சர்ச் பண்ணி எடுங்க. நான் தருவேன். நீங்கள் எடுத்துக் கொடுங்க. இலக்கியம், கலை, அழகியம். இந்த 3ஓடும் சம்பந்தப்பட்ட விடயம் இருக்குது. நான் எல்லாம் அதனுடைய அடிப்படையான விடயம் எல்லாம் புற சொல்லுவேன். ஏன்னு சொன்னா இது எல்லா பரீட்சைக்கும் வருது. இந்த வருஷம் நடைபெற்ற 2 பரீட்சையில வந்து வந்திருக்கு. இப்ப நான் கடந்த கால பேப்பர் காட்டிக்க தானே அந்த பரீட்சைகளையும் வந்திருக்கு. அப்ப கடந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாமுக்கும் வந்திருக்கு. இலக்கியம், கலை, அழகியல் சம்பந்தமான விடயம். 3ம் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டது. சரி, அப்ப அதனால அதுக்கு நீங்கள் பந்தி வினாக்கள். பந்தி வினாக்கள் சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பந்தி கீழே என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு பந்தி கீழே வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு பந்தி கீழே 10 கூற்று தரப்படும். ஒரு பந்தி கீழே வந்து 10 கூற்றுக்கள் வந்து தரப்பட்டு ஒவ்வொரு கூற்றுக்கும் கீழே பிள்ளைய 4 விட வரலாம். ஒவ்வொரு கூற்று கீழே 4 விட வரலாம். சில வேளைகள்ல ஒவ்வொரு கூற்றுக்களை 3 விட வரலாம். ஏன்னா இது சம்பந்தமான வினாக்கள் எல்லாம் கதைப்பன். ஒவ்வொரு கூற்றுக்களை 4 விடைகள் வரலாம். அல்லது ஒவ்வொரு கூற்றுக்களை 3 விடைகள் வரலாம். அப்ப இப்படி வந்து ஒவ்வொரு கூற்றுக்களை 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வருவதாக என்ன செய்வது சொன்னா பந்தி அமைகிறது. ஒவ்வொரு கூற்றுக்களை 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வருவதாக என்ன செய்வது சொன்னா பந்தி அமைகிறது. ரைட். அப்ப அது ஒரு வகையில என்ன வினாவாக கருதப்படும் சொன்னால் பந்தி வினாவாக கருதப்படும். அது ஒரு வகையில என்ன வினாவாக கருதப்படும் சொன்னா பந்தி வினாவாக கருதப்படும். நான் சில ஒரிஜினல் பேப்பர் எடுக்க பார்த்தா டைம் இல்லாத இப்ப எடுக்க உங்க கதை தான் என்ன இது ஒரு விஷயம். அப்ப ஒரு பந்தி அதுக்குள்ள 10 கூற்று அதுக்குள்ள ஒவ்வொரு கூற்றுக்களையும் 4 விடைகள் வரும் அல்லது 3 விடைகள் வரும். இதுவும் பந்தி வினாதான். அடுத்தது ஒரு பந்தி வினா இருக்கு பிள்ளைகள். பந்திக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பந்தி சிறிய சிறிய பந்திகள் சிறிய சிறிய பந்திகள் சிறிய சிறிய பந்திகள் சிறிய சிறிய பந்திகளுக்கு ஒவ்வொரு சிறிய பந்திகள் ஒவ்வொரு சிறிய பந்திகள் ஒவ்வொரு சிறிய பந்திகளுக்கு 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வரப்போகுது. ஒவ்வொரு சிறிய சிறிய பந்திகளுக்கு 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வரப்போகுது. இப்படியான வினாக்கள் தானே. அவங்களோட கையில வேற இருக்குல்ல. உங்களோட கையில பாருங்க கடைசியில 2 வினா இருக்கு. என்ன ஒன்று ஆமில நிச்சயிக்க முடியாத வினா இருக்குது. இந்த வினா இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்களுடைய பேப்பர்ல பாருங்க இந்த நான் சொன்ன இந்த 2 வினாக்களும் இருக்கா இல்லையா? கடைசியில உங்களுடைய பேப்பர்ல நான் சொன்ன இந்த 2 வினாக்களும் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன் இருக்குதுன்னு சொன்னா இது வந்திருக்குது எக்ஸாமுக்கு. எல்எல்பிக்கு மீதான எக்ஸாமுக்கு வருது, ஏடிஆர் எக்ஸாமுக்கு மீதான் வருது, வடமாகாணத்தின் எக்ஸாமுக்கு மீதான் வருது. ஏன்னா அப்ப எல்லாருக்குமே இந்த எக்ஸாம்ல இந்த கேள்வி வருது. அது பெரிய எக்ஸாம். இப்போ உதாரணமா எஸ்எல்ஏஎஸ்க்கு கூட இப்படியான கேள்வி தான் வருது. எஸ்எல்இஎஸ் கூட இப்படியான எஸ்எல்பிஎஸ், எஸ்எல் அக்கவுண்டன்ட் சர்வீஸ் எல்லாத்துக்கும் எஸ்எல்எஃப்எஸ். எஸ்எல்எஸ்எஸ்க்கு வந்து சயின்ஸ் சர்வீஸுக்கு வந்து இப்ப கிடைத்திரண்ட பாடத்தை இல்லாமல் ஆக்கிட்டான். சயின்ஸ் சர்வீஸுக்கு வந்து கிடைத்திரண்ட பாடம் இல்ல, கிடைத்தல் மொழி திரண்ட பாடம் இல்ல. அண்மையில போன மாதம் அந்த எக்ஸாம் நடந்தது சயின்ஸ் சர்வீஸ். மற்ற எல்லா சர்வீஸும் எஸ்எல்ஏஎஸ் இருக்கலாம், எஸ்எல்இஎஸ் இருக்கலாம், எஸ்எல்ஏசிஎஸ் அக்கவுண்டன்ட் சர்வீஸா இருக்கலாம், எஸ்எல்பிஎஸ் பிளானிங் சர்வீஸா இருக்கலாம், எஸ்எல்எஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸா இருக்கலாம். மிச்ச 5 சேவைகளையும் இந்த கிடைத்திரண்ட பாடத்துல இந்த எம்சிக்யூ சிஸ்டம் இருக்குது. இது அவன் எங்க கொண்டு வரான்னு சொன்னா ஒரு எம்சிக்யூவாக கொண்டு வரான். தமிழ்ல எம்சிக்யூ. அப்ப முந்தி பாத்து நீங்க கிடைத்தல் மொழி திறன் சொன்னா எம்சிக்யூ உங்களுக்கு இல்ல. முந்தி கிடைத்தல் மொழி திறன்டா என்ன பண்ணி நீங்கள் கட்டுரை சுருக்கம் சரி அதான் கிடைத்தல். அன்றைக்கு பார்த்தோம்னா எம்சிக்யூ சிஸ்டம்.
அப்ப எம்சிக்யூ சிஸ்டம் சொன்னா அதை வந்து நாங்கள் பந்திகளை வந்து என்ன செய்யணும் சொன்னால் உடைச்சு அந்த கருவை எடுத்து விடை எழுத பழக வேணும். விடை எழுதுறது இல்ல, விடைய குறிக்க பழக வேணும். முந்தியெல்லாம் அதான் சொல்றேன், அந்த விஷயத்தை நான் சொல்ல வேணும் இந்த கட்டத்தில். முந்தி கிரைத்தல் பேப்பர்ன்னு சொன்னா பிள்ளைகள், முந்தி கிரைத்தல் பேப்பர்னா என்ன, கணக்கு எழுதணும் சொல்லுவாங்க. முந்தி மொழித்திறன் கிரைத்திறன் என்ன சொல்லுவாங்க, கணக்கு எழுதணும் மச்சான், பேப்பரை கணக்கு எழுத வேண்டி வரும், நேரம் பெறுமோ நேரம் காணுமோ தெரியல என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு கிடைத்த பேப்பர்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் எம்சிக்யூ சிஸ்டத்தில் படிக்கிறேன். அப்படியே கேள்வி வருது. நேற்று போற ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மாணவி சொன்னா, அந்த எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு சிறங்களுக்கு 2.5 மணித்தியாலம் தான் தந்தது. ஆனா தான் அந்த பேப்பரை 1.5 மணித்தியாலம் செய்து போட்டான். 1.5 மணித்தியாலத்தை செய்து போட்டான். என்ன யோசிச்சு பாருங்க, 1 ஹவர் அந்த பிள்ளைக்கு மிச்சமா இருந்தது. அப்ப என்ன, எல்லாம் எம்சிக்யூ சிஸ்டம், ஒன் வேர்ட் ஆன்சர் சிஸ்டம். ஏன்னா 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாசம் 16ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் எஸ்எல்ஏஎஸ் ஆல் ஐலண்ட் சர்வீஸ் ஓப்பன் எக்ஸாம் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் பரீட்சை. அந்த ஃபர்ஸ்ட் பரீட்சையில வந்து என்னுடைய பாடம் வந்து 2 மணித்தியால பேப்பர். ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் 1.5 மணித்தியால பேப்பர் செய்தோம். எல்லாரும் சொல்லிச்சோம், எல்லாரும் பாஸ் பண்ணாங்கல்ல. 1.5 மணித்தியால பேப்பர்லாம் செய்தோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு நான் படிப்பது வந்து எம்சிக்யூ சிஸ்டம். அந்த எம்சிக்யூ சிஸ்டத்துல வந்து பேப்பர் வந்துச்சு. அப்ப சுதந்தானே, அப்ப என்ன, பந்திய உடைச்சு பந்தியுடைய மையக்கருத்தை விளங்குற தன்மை இருந்தால் போதும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். அதான் கொஞ்சம் கஷ்டம். அதான் கிரைத்தல், அதான் மொழித்திறன். இப்ப கிரைத்தல் மொழித்திறன் சொன்னா நல்லா வாசிக்க வேணும், நல்லா விளங்க வேணும், பந்திய உடைக்க வேணும், பிறகு விடை எழுத வேணும். விடை எழுதுறதே இல்லை, விடைய குறிக்கிறது. விடைய எழுதுறதே இல்லை, விடைய வந்து குறிக்கிறது.